வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில்தான் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் சொந்த தொகுதியில் இந்து மதத்தைச் சேர்ந்த கோபித சந்திர பிராமணிக் என்ற ஒருவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். டிசம்பர் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கும் அவரது பின்னணி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. மாணவர்கள் போராட்டத்தில் வெடித்த வன்முறையால் ஆட்சியை இழந்தார் ஹசீனா. தற்போது நம் நாட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். இன்னும் வங்கதேசத்தில் வன்முறை அடங்கவில்லை. தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. அங்கு சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. மைமன் சிங்கில் இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் என்பவர் எரித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததாக கூறி வதந்தி பரப்பப்பட்டு ஒரு கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசினார் என்று கூறிதான் தீபு சந்திரதாஸை அடித்துக் கொன்றனர். இந்த நிலையில் வங்கதேசத்தின் ராஜ்பரி மாவட்டம் பாங்ஷா உபசிலாவில் வசித்து வரும் அம்ரித் மண்டல் என்ற 29 வயது இளைஞர் ஒரு கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரும் இளைஞர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததாக கூறித்தான் ஒரு கும்பல் அவரை அடித்துக் கொன்றிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து வருகிறது. வங்கதேசத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்குள்ள பல விசா மையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையேதான் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் சொந்த தொகுதியான கோபால்கஞ்ச் 3 தொகுதியில் இந்து மதத்தைச் சேர்ந்த கோபித சந்திர பிராமணிக் என்ற ஒருவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இவர் சுயேட்சையாக களமிறங்குகிறார். இதற்கான வேட்பு மனுவை டிசம்பர் 28ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார். கோபித சந்திர பிராமணிக் என்பவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். தற்போது வங்கதேசத்தில் ஹிந்து மகாஜோட்டின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். யாருடைய ஆதரவுமின்றி அவர் தனித்து களமிறங்குவதாக அறிவித்துள்ளார். இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கட்சிகள் சார்பில் போட்டியிட்டால் நாடாளுமன்றத்தில் மக்கள் குறைகளை பேச வாய்ப்பு கிடைப்பது இல்லை. இதனால் தனித்து போட்டியிடுகிறேன். சுயேட்சையாக களமிறங்கினால் நாடாளுமன்றத்தில் மக்களின் குறைகளை களைய அரசியல் சார்பின்றி குரல் கொடுக்க முடியும் என கூறியிருக்கிறார். ஷேக் ஹசீனாவின் கோபால்கஞ்ச் 3 தொகுதியில் இவரை தவிர இன்னும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த பலரும் போட்டியிடுகின்றனர். வங்கதேசத்தை பொறுத்தவரை தற்போது ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் நடக்கும் தேர்தலில் அவரது கட்சி சார்பில் யாரும் போட்டியிட முடியாத ஒரு நிலை உள்ளது. இதனால் அவரது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் BNP கட்சி, இஸ்லாமிய மத அடிப்படைவாத கட்சியான ஜமாத்-இ இஸ்லாமி மற்றும் மாணவர் அமைப்பினரிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.